அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவெளி இணைய பயிற்சி நற்புலரி. 9th செமஸ்டர் இன்சூரன்ஸ் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவெளி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேற்றினர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் சதீஷ்குமார் சார் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். அனைவருக்கும் நற்புலரியின் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டோட இன்னைக்கு நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, உணவும் உணர்வும். ஏன்னா எப்பவுமே நம்ம டயலாக்ல கூட நிறைய பேர் சொல்லி கேட்டுருப்போம், எனக்கு எப்பவுமே சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டயலாக்ல நிறையவே இருக்கு. அதே மாதிரி உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரிதான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கதையோட சொல்லணும்னு ஆரம்பிக்கிறேன். ஒருத்தர் ஒரு ஒரு எஸ்டேட் கார் ஒருத்தர் இருக்காரு. அவர் கார்ல போய்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாசல்ல ஒருத்தர் பாக்குறாரு. அவர் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்துல ஒருத்தர் இப்போது நல்லா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு குளிர்காலம். ஸோ அந்த குளிர்காலத்துல ஒருத்தர் சட்டையே இல்லாம ஒரு ஓரமா ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே நீ ஏன் படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு இல்லை, ஏன்னா குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொன்னோடனே ஒரு 5 நிமிஷம் நான் போயிட்டு உனக்கு ஒரு நல்ல துணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்குள்ள போயிட்டு அப்புறம் அவரோட வழக்கமான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தனால அவர் அங்க சொன்னதை மறந்துட்டு திருப்பி அவர் வெளியில அடுத்த நாள் காலையில தான் வெளில வர்றாரு. வெளில பார்த்தா அங்க அந்த நபர் அங்க இல்ல. அவரும் அவருக்கு எங்கெல்லாம் தெரியுமோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் போய் தேடி பார்க்கறாரு. ஆனா ஒரு இடத்துல போய் பார்த்தா அந்த நபர் உயிரோடவே இல்லை. இதை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் அவர் பாட்டு கம்முன்னு தான் இருந்தாரு. ஆனா அவர் கம்முன்னு இருந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஒரு உணர்வு பூர்வமா என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு அந்த இடத்துல எதுவுமே செய்யாம அவருக்கு ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவர் நடந்துட்டாரு. ஆனா அந்த நம்பிக்கையிலே அங்கேயே காத்துட்டு இருந்த அந்த நபருக்கு ஏற்பட்ட விபரீதம் என்ன அப்படின்னா, கடைசியில அவரோட உயிர் தான் அங்க பிரிந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயத்த எவ்வளவு தூரம் சொன்னாலும் சரி, அதை ஒரு உணர்வு பூர்வமா சொல்லிட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாமே என்ன நினைப்பாங்கன்னா, இல்ல அவங்க கண்டிப்பா செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துலயும் விதைக்கப்படும். அந்த விதைக்கள் தான் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உயிரோட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம விதைக்கிற விதை எல்லாமே நல்ல உயிரோட்டமான உயிருள்ள விதமா எல்லாத்தையுமே நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில முதல் செஷன் உணவும் உணர்வும் அப்படிங்கிற தலைப்புல நம்மளோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றோம். சார், இப்ப எல்லாத்துக்குமே தெரியும், காலையில எந்திரிச்சோடனே நம்ம என்ன உணவு எதிர்பார்ப்போம்? யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். காஃபி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா பெட் காஃபி. சொல்லும் போதே அதுக்கு பேரே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பெட் காஃபின்னு சொல்லிதான் வச்சிருக்காங்க. ஏன்னா எந்திரிக்கும் போதே நமக்கு ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சாதான் நமக்கான அந்த எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த காஃபி இங்க இருக்க நிறைய பேருக்கு காஃபி பிடிக்குமா சார், இல்லை டீ பிடிக்குமா? எது வேணாம். ஓகே, ஃபில்டர் காஃபி. எங்க மேடம் போடுற ஃபில்டர் காஃபி மட்டும். ஃபில்டர் காஃபி. ஏன்னா இதுக்குதான் நான் மெயினா எதிர்பார்த்தேன். டீ குடிக்கிறவங்களுக்கு கூட பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா இந்த காஃபி குடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி, ஃபில்டர் காஃபி, பிளாக் காஃபி இந்த மாதிரி வரிசையா இருக்கும். ஆனா இருந்தாலும் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த ஃபில்டர் காஃபி தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. காலையில அந்த கும்பகோணம் சைட்ல எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த தவராசத்துல
நல்ல டிகிரி காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசைப்படுவாங்க. ஸோ சொல்லும் போதே ஒரு காஃபின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் போதே அதுக்குன்னு ஒரு ஊர் ஸ்பெஷலைஸ்டா இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணம் டிகிரி காஃபி. ஏன் மத்த ஊர்ல எல்லாம் டிகிரி காஃபி கிடையாதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா கும்பகோணத்துல மட்டும்தான் முதல்ல அந்த டிகிரி காஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட மைண்ட் செட் எங்க போயிடும் அப்படின்னா கும்பகோணத்துக்கு தான் போகுது. இப்ப அல்வான்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன சார் ஞாபகம் வரும்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. இது மெத்த சாப்பிடுற ஐட்டம் நான் எது வேணா ஒண்ணு சொல்றேன். பீஸான்னு சொன்னா எது சார் நமக்கு ஞாபகம் வரும்? பீஸா ஹட். இல்ல சார், பீஸா ஹட்னு சொன்னா எந்த ஊர் நமக்கு ஞாபகம் வரும்? சென்னை தான் சார் வரும். சென்னை ஞாபகம் வரும். பால்கோவான்னு சொன்னா சார் ஸ்ரீவில்லிபுத்தூர். 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 இப்ப அல்வான்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு திருநெல்வேலி. பால்கோவான்னு சொன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லாத்துக்கும் தெரியும். காஃபின்னு சொன்னா கும்பகோணம் அப்படிங்கிறது நம்ம வரிசை எல்லாமே தெரியும். ஆனா இந்த இதுக்கெல்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுல்ல. ஆனா பீஸான்னு சொல்றப்போ நமக்கு யோசிச்சோம். ரெண்டாவது சென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் சிட்டி அப்படிங்கறதுனால நம்ம வந்து சென்னைன்னு வச்சிருக்கோம். இதை விட்டா அடுத்து இருக்கிறது வந்து பெங்களூர்ல இருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம காஃபி குடிக்கிறப்ப இருக்க அந்த ஒரு சுகமோ, இல்ல நம்ம பால்கோவா சாப்பிட்றப்ப இருக்க அந்த டேஸ்டோ, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றப்ப இருக்க டேஸ்டோ பீஸால வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா பீஸா ஹட்னா பீஸா ஹட் அந்த ஒரு கடை இல்லையா, ஓயோலோ அப்படிங்கிற ஒரு கடை இருக்கு. இந்த மாதிரி ஒரு செலக்டடான கடைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த கடையில போனா இது ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்மளோட உணவு எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாமே எப்படி வந்திருக்கு அப்படின்னா எது நம்ம உடலுக்கு ஏத்துக்குமோ இந்த ஊர்ல தான் இது ஃபேமஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்படி கத்துக்கிட்டு வந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம அடுத்ததான் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அதுல இருக்க அந்த டேஸ்ட். சார் காஃபில நார்மலா ஒரு நம்ம வீட்டுல போற காஃபி இருக்கட்டுமே, இன்ஸ்டன்ட் காஃபியை விட்டுருங்க இல்ல ஃபில்டர் காஃபி விட்டுருங்க. ஒரு நார்மல் காஃபியை வாங்கி அதுல போடுற ஒரு காஃபில சுகர் இல்லாம இருந்தா நம்மளால குடிக்க முடியுமா? முடியாது சார். முடியாது சார். முடியாது சார். இதே ஒரு ஃபில்டர் காஃபி சுகர் இல்லாம குடிக்கலாமா? முடியாது. கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு சார், குடிக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி சார் அதுவும் குடிக்கலாம் சார். ஏதாவது எப்பெல்லாம் சொல்றாங்க சுகர் இல்லாத சாப்பிட்டு சொல்றாங்களே. ஏன்னா இப்போ நம்ம சாதாரண ஒரு காஃபில 3 வெரைட்டி நான் சொன்னேன். அந்த 3 வெரைட்டிலே நம்மளால ஒரு இதுல வந்து குடிக்க முடியல, 2 இதுல நம்மளால குடிக்க முடியுது. எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துலயும் என்னென்ன எதிர்பார்க்கிறோம். ஒரு காஃபில முதற்கொண்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா அது இனிப்பு இருக்கணும்னு நினைக்கிறோம், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறோம், அது லைட்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா ஏன் இந்த காஃபில வந்து என்னால சுகர் இல்லாம குடிக்க முடியாதுன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதோட கசப்பு தன்மை நமக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லைன்னா அந்த டேஸ்டோட அரோமா நமக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா காலையில காஃபில இருந்து நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்றோம் சார். இதே ஒரு காஃபி பர்ஃபெக்டா நல்ல ஸ்ட்ராங்கா நமக்கு ஏத்த இனிப்போட ஒரு காஃபி கொடுத்தாங்கன்னா நமக்கு எப்படி சார் இருக்கும்? பியூட்டிஃபுல் சார். அப்படியே காலையில எந்திரிச்சு ஒரு நம்ம பர்ஃபெக்டான ஒரு காஃபி குடிச்சு அப்படியே அடிநாக்கு நிக்கிற வரைக்கும் அந்த காஃபி குடிச்சோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த காஃபியை பத்தி தான் நம்ம பேசுவோம். காலையில ஒரு காஃபி குடிச்சேன், அந்த மாதிரி ஒரு காஃபி. இப்போ சார் சொன்னார்ல மேடம் போடுற காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால, அப்போ அவர் காலையில அந்த மாதிரி ஒரு காஃபி அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இல்ல நைட்டு வரைக்கும் இல்ல அடுத்த காஃபி கிடைக்கிற வரைக்கும் அவர் எப்படி பேசுவாருன்னா காலையில குடிச்சவங்க ஒரு காஃபி நான் எங்கேயும் வெளியில போனா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு புகழ்ச்சியோட ஆரம்பிக்கிறாருல்ல சார். அதுதான் சார் இந்த உணர்வுன்னு நம்ம சொல்றது. ஏன்னா அந்த உணர்வு நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கிற அந்த காலையில ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறோம், அந்த காஃபில இருந்து ஆரம்பிக்கிறோம். அடுத்ததா போனோம் அப்படின்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நார்மலா எல்லா வீட்லயும் ஒரு டிஃபன் தான் ரெடி பண்ணுவாங்க. ஒரு இட்லியோ இல்ல தோசையோ இல்ல இடியாப்பம், ஒரு சப்பாத்தி இல்ல பொங்கல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்டோட ஆரம்பிப்போம்.
அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆரம்பிப்போம் அப்படின்னா 2 விஷயம் எதிர்பார்ப்போம். வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, இல்ல 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க வீட்டுல எல்லாரும் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி, ஆனா நம்ம சாப்பிட போற டைமிங் எத்தனை மணியா இருக்குன்னா ஒரு 8 மணி இருக்கும். சோ அந்த 8 மணிக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சில வீட்டுகள்ல என்ன ஆயிருக்குன்னா உணவு வந்து ஆறி போயிடும். ஆறி போறப்ப நம்ம சிம்பிளா ஒரே ஒரு என்ன சொல்லுவோம், என்ன ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க இதுக்காக அவங்க எடுத்த எஃபர்ட் எத்தனை மணிக்குன்னா 5:30 மணில இருந்து அவங்க எஃபர்ட் எடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம ஒரே வார்த்தையில அவங்களுக்கு என்ன கிரெடென்ஷியல் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபுட்டு ஆறி போயிடுச்சு, இது எப்ப செஞ்சது, நேத்து செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில அவங்கள நம்ம டக்குன்னு ஒரு சில இன்சல்ட் பண்ற மாதிரில ஒரு சில நேரத்துல நம்ம பேசிடுவோம். இது நார்மலா எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம். இதுவே அவங்க நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த காலையில இட்லி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் காமனான ஒரு ஃபுட் அப்படின்னா இட்லியே சொல்றேன். அந்த இட்லி வந்து சுட சுட அப்படியே ஆவி பறக்க உங்க தட்டுல வச்சு அதுல ஒரு சட்னி, சாம்பார், 2 வகையான சட்னி, சாம்பார்லாம் வச்சு உங்க கையில கொடுத்தா அது எப்படி சார் இருக்கும் காலையில நீங்க எதிர்பார்க்கிற டைம்? ஈவினிங் வரை அதை டேஸ்ட் அப்படியே இருக்கு சார். காஃபி குடிக்கிறப்ப காஃபி குடிக்கிற மாதிரி இந்த இட்லியே நமக்கு நல்ல டேஸ்டாவே இருக்கும். அது மிளகாத்தூள் வச்சுட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இன்னும் டேஸ்டா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறது அதான், இட்லிக்கும் மிளகா சட்னி தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த காம்பினேஷன்ல கூட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா நமக்கு இருக்கிறதா அங்க எதிர்பார்க்கிறோமே தவிர அவங்க என்ன செஞ்சாங்கிறத நம்ம மறந்துடும். நமக்கு இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர அவங்க அந்த நேரத்துல எந்திரிச்சு செஞ்சதை அதை நம்ம போர்ட்ரேட்டா அங்க பண்றது இல்லையே. நம்ம யோசிக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு சூடான இட்லி, அந்த சூடான இட்லிக்கு மேல நமக்கு சாம்பார் வேணும் அப்படிதான் நினைப்போமே தவிர அவங்க ஒரு தேங்காய் சட்னி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இல்ல இதுக்கு இது செட் ஆகல அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறோம். சோ இப்ப என்ன சொல்ல வரோம்னா, வரிசையா நம்ம ஃபுட்டு எப்படிலாம் எடுத்துட்டு இருக்கோம், அந்த ஃபுட்டு மூலமா நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம ஃபைனலா கொடுக்க போற ஒரு விஷயம். காலை உணவு நமக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த நாளும் நமக்கு எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபுல்லா ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். இப்ப மத்தியான உணவு தான் சார் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ரிஸ்கான ஏரியா. ஏன்னா காலையில வீட்டுல சூடா இல்லைனாலே நம்ம சூடா இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ மதிய உணவு வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்சல் எடுத்துட்டு வருவாங்க, இல்ல வீட்டுல டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க, இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி மதிய உணவுல என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னா, காலையில கொண்டு வர சாப்பாடு அது மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்திருக்கணும் முதல்ல. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த சாப்பாடு இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு அதிகமா வச்சிருவாங்க. கொஞ்சம் சாப்பாடு அதிகமா வச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம் சார், அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடுவோமா? ஷேர் பண்ணிக்கலாம் சார். அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதே சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்ப என்ன சார் பண்ணுவீங்க? பிடிச்ச மட்டும் அதிகமா சாப்பிட முடியுமா சார்? அதே மாதிரிதான் சார் நமக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷத்தையும் நம்மளால எவ்வளவு தூரம் ஷேர் பண்ண முடியுமோ நம்மளால ஷேர் பண்ணிக்கலாம் சார். அதான் நமக்கு ஏற்படுற கஷ்டத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, எவ்வளவுதான் நமக்குள்ள அடக்கி வச்சிருந்தாலும் ஒரு சில ஸ்டேஜுக்கு மேல அதை நம்ம எடுத்துக்க முடியாது. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வெளியில தள்ளுறதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதை தான் நம்ம ரெகுலர் வாழ்க்கையிலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சாப்பாட்டையே நம்மளால உள்ள எடுத்துக்க முடியல அப்படின்னா நமக்குள்ள அழுத்திட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம எத்தனை நாளைக்கு சார் நம்ம உள்ள அழுத்திக்கிட்டே இருப்போம்? அந்த உணர்வுங்கிற விஷயம் நமக்குள்ள எப்படி போகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்லயும் நான் இதெல்லாம் என் மனசுக்குள்ள அழுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களால கொஞ்ச நாளைக்கு தான் அழுத்திட்டு இருக்க முடியும். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்திட்டையும் வெளியில எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயம் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் எப்ப திகட்ட ஆரம்பிக்குது, இல்ல எப்போ ஒரு விஷயம் வந்து ஓவரா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வருதோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். அடுத்தது ஈவினிங் டயத்துல ஸ்நாக்ஸ் எத்தனை பேருக்கு சார் பிடிக்கும்? ஈவினிங் டைம்ல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிடிக்கும் சார்.
எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் பிடிக்கும். அந்த ஸ்நாக்ஸோட ஒரு டீ, காஃபி. எஸ். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவினிங் டயத்துல டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு நேரம் அப்படின்னா இந்த மழை காலம். மழை காலத்துல சூடா எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன சார்? ஒரே வார்த்தையில சூடா ஏதாச்சும் ஒரு பஜ்ஜியோ, ஒரு காஃபியோ, ஒரு டீயோ எல்லாருமே எதிர்பார்ப்போம். கரெக்ட் தானே சார்? ஆமா சார். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வீட்லயே இருப்போம். வீட்டுல இருக்கப்போ நம்ம இமீடியட்டா சொல்றது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு பஜ்ஜி கிடைக்குமா, இல்ல ஏதாச்சும் ஒரு காஃபி கிடைக்குமா, சூடா ஒரு காஃபி கிடைக்குமா அப்படிங்கறத எதிர்பார்ப்போம். இதே நம்ம நிறைய நாள் வீட்டுல இருப்போம், அன்னைக்கெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போமா சார்? நிறைய நாள் இருந்து எதிர்பார்க்க மாட்டோம் சார். ஆனா அந்த மழை பெய்யறது எப்ப நடக்குதோ அந்த ஒரு விஷயத்துல இது எல்லா வீட்லயுமே காமனா நடக்குது. மழை பெய்யும் போது நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம்னா, கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு வந்து பஜ்ஜி வேணும், இல்ல காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் தேவைப்படுகிறது. நம்ம ஒரு இடத்த வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா சில காலம் வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். நம்ம வெயிட் பண்ணாம ஒரு சில விஷயத்த நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளோட தப்பு இல்லை. நமக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, அதுக்கான பொறுமை மட்டும் நமக்கு இருக்கணும். எனக்கு சூடா பஜ்ஜி வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல வேணும் அப்படின்னா அந்த கிளைமேட் வர வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்கணும். இப்போ நான் ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த வேலைக்கு போறதுக்கு சரியான தளம் எது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் அந்த மழைக்காலம். ஆனா அந்த மழைக்காலம் எப்போ வருதோ அப்பதான் நான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ரொசீட் பண்ண முடியுமே தவிர, நான் நினைச்ச நேரத்துக்கு எனக்கு மழை வரணும்னா வராது. நான் ஒரு ஐடி கம்பெனில போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எனக்கான தளம் எனக்கு ஐடி. அந்த ஐடி கம்பெனில இருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வர வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா என்னோட பொறுமையை நான் அங்க கொடுத்தே ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த சுவையான உணவு எப்படி எனக்கு நல்லா இருக்குமோ அதே மாதிரி என் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். கடைசியா இரவு உணவு வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் லைட்டா சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா நைட்ல வந்து சாப்பிடாம தூங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கிறது ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட எண்ணமா இருக்கும். நைட்ல நிறைய பேர் டிஃபன் சாப்பிடுவோம் சார், ரைஸ் சாப்பிடுவோமா? டிஃபன் சார். மேக்சிமம் டிஃபன் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஹெல்த் கண்டிஷனுக்கு எல்லாருமே என்ன ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா டிஃபன் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. நைட்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிஃபன் கிடைக்குது, அது ஹீட்டா இருக்கு கோல்டா இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க, மொத்தத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஃபன் கிடைக்குது. அந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தூங்கணும் அப்படின்னா நல்லாவே தூக்கம் வரும். இதுவே அந்த டிஃபன் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வருமா சார்? வராது. ஏன் வராது? சாப்பிட வயிறு எம்டியா இருக்கனால வராது. ஒவ்வொருத்தருக்கு வயிறு எம்டியா இருக்கனால வராது. அந்த நினைப்புலயே தூக்கம் வராது. நம்ம பசிக்கிற நினைப்புலயே நமக்கு வராது, சாப்பிடலைங்கிற ஃபீல்ல வராது. இதே மாதிரிதான் நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சில விஷயம் நமக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம்னா அதையே நினைச்சு நம்ம தூங்காமலே சுத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு நைட்ல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஃபீலை நம்ம வெளியில கொண்டு வரதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த ஃபீலே எனக்கு உள்ளுக்குள்ள என்னை வந்து டம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜா நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறது. எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்படிதான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். நான் நார்மலா எனக்கு சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தா கூட எனக்கு தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கு. இல்ல எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை, எனக்கு நான் படுத்தா எனக்கு தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறது பல பேரோட மைண்ட் செட். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குறதுக்கே நேரம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு தூங்குனா போதும், எனக்கு சாப்பாடு வேணாம், எதுவுமே வேணாம், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டேனாலே எனக்கு பாதி ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு உணவு மட்டும் எனக்குள்ள போகல அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சு, அதனாலதான் நான் தூங்கல அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த கூட அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதுனா இதுதான். ஏன்னா நமக்கு ஏற்ற உணவு நமக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த நேரத்துல எனக்கு கிடைக்கல,
நான் எதிர்பார்க்கிற சைடிஷ் எனக்கு கிடைக்கல, எதிர்பார்க்கிற மாதிரி டேஸ்ட்ல எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் நம்ம உணவுக்கே இவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை அப்படியே எங்க கொண்டாந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மிரர் மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு நாள் எப்படி எனக்கு இனிமையா அமையணும், எனக்கு இந்த நாள் இனிமையா அமையணும் அப்படின்னா நான் காலையில குடிக்கிற காஃபில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். அந்த காஃபி எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா காலையில எனக்கு காஃபி வந்து சரியில்லை, எனக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ மூட் ஆஃப் ஆயிட்டு அடுத்து எங்க வருவோம் அப்படின்னா டிஃபன்ல வந்து நிற்போம். ஸோ அந்த டிஃபனும் நமக்கு மூட் ஆஃப் பண்ணுது. அடுத்து லஞ்ச்ல வருவோம், அந்த லஞ்சும் நமக்கு மூட் ஆஃப் பண்ணுது. அப்புறம் ஈவினிங் வருவோம், அந்த ஸ்நாக்ஸும் நம்ம எதிர்பார்க்கிற கிளைமேட்லயோ இல்லை நம்ம எதிர்பார்க்கிற ஸ்டேட்லயோ அந்த ஸ்நாக்ஸும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அப்படியே மூட் ஆஃப் ஆயிடுவோம். அந்த எண்ட் ஆஃப் தி டே நைட்டு டின்னர், அந்த டின்னரும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல நான் டின்னரே சாப்பிடல அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த டோட்டல் டேவே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கொலாப்ஸ் ஆன ஸ்டேஜ் மாதிரி போயிடுது. ஸோ இன்னைக்கு டேவே எனக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரே சர்டிபிகேஷன் எங்க கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு உணவு வச்சு நம்ம கொடுக்குறோம் சார். ஆனா அதுக்கு ஏற்பட்ட உணர்வை நம்ம எங்கேயாச்சும் பாக்குறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாக்குறதே இல்லை. அந்த உணர்வு எதுக்காக இந்த உணர்வு சொல்றோம் அப்படின்னா இப்போ காஃபின்னு சொல்றப்போ இங்க எத்தனை பேருக்கு அந்த காஃபி உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. நம்ம ஆரம்பிச்சது காஃபின்னு ஆரம்பிச்சோம், அந்த காஃபின்னு ஆரம்பிச்சு இப்ப எத்தனை பேருக்கு அந்த காஃபி இப்ப ஞாபகம் வந்துச்சு உடனே உங்க கையில இல்லாமலே? எல்லாருக்கும் வரும் சார், எல்லாத்துக்குமே வரும். அது எஸ்பெஷலி நான் சொல்றப்போ அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி அந்த டவரா செட்ல வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றப்போ எல்லாத்துக்குமே என்ன ஆயிருக்குன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டீ ஸ்டால்ல ஏதோ நம்ம பார்த்து ஒரு டவரா செட்டு கண்டிப்பா நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகும். இல்ல நம்ம வீட்லயே நம்ம டெய்லி டவரா செட்ல தான் கொடுப்போம் அப்படின்னா அந்த டவரா செட்டாச்சு நம்ம கண்ணு முன்னாடி கண்டிப்பா வந்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த இட்லி அப்படின்னு சொல்றப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த இட்லி ஆவி பறக்க 2 வகையான சட்னி வச்சு மேல சாம்பார் ஊத்தி உங்க கண்ணு முன்னாடி அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஃபீல் நமக்குள்ள இருந்துச்சுல சார். அப்படி சுட சுட ஆவி பறக்கிற இட்லியை வச்சு நமக்கு கொடுக்குறப்போ எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணோம்? எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கும். ஸோ ஒரு உணர்வுக்கும் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இப்படிதான் உயிர் கொடுத்துட்டு இருக்கோம். இதுவே அந்த சாப்பாடே எனக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நாளே நமக்கு மோசமான நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு ஒருத்தர் கொடுத்தாங்கல்ல, நம்ம வீட்டுல இருக்கவங்க மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம், நமக்காக இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நமக்கு செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன சார் கிரெடென்ஷியல் கொடுப்போம்? நன்றி என்ற வார்த்தை, நன்றி என்ற ஒற்றை வார்த்தையில தான் நமக்கு கிரெடென்ஷியல் கொடுக்குறோம். அது நல்லா இருந்தா நன்றிங்கிற வார்த்தை வரும், நல்லா இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற எண்ணம் கூட நிறைய பேர் இருக்கலாம் சார். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார் நமக்கு தேவை. நல்லா இல்லைன்னா ஃபீட்பேக் கொடுக்க கூடாது சார். அப்ப நம்மகிட்ட கவனம் மறுநாள் தான் சொல்லணும். அடுத்த நாள் சொல்றதுக்கு ஒரு விதங்கள் இருக்கு சார். சரி, நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார். ஒரு சில விஷயத்துல நம்ம எதுவுமே சொல்லவே தேவையில்ல. நீங்க சூப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கம்முன்னு இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது. சரி இன்னைக்கு செம்ம சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கம்முன்னு இருந்தாலும் அதுவாகவே நம்மளே அறியாமலே நம்மளே சொல்லிடுவோம். இது முதல் விஷயம். 2வது விஷயம், நமக்கு அந்த இடத்துல ஃபீட்பேக் சொல்ல தோணலை அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு நம்ம கம்முன்னு இருந்துடலாம், இன்னொன்னு என்னன்னா நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அடுத்ததா 3வது விஷயம் தான், என்னைக்கே சொல்ற ஒரே கமெண்ட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரிதான் சார் நம்ம எதிர்பார்க்கிற எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில விஷயத்துல நமக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி எதிர்பார்க்கிறோம். எனக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது எப்ப வெளியில வருதோ இந்த ப்ரியாரிட்டி வர 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 நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்துல பெட்டர் வேணும்ட்டு நம்ம கிட்ட இருக்க விஷயத்த நம்ம மறக்கிறோம் சார். ஏன்னா நமக்கு இருக்கிறதே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா எனக்கு 2 இட்லி இருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுவே அந்த இட்லி டேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இன்னொரு இட்லி இருந்தா நல்லா இருக்கும், கூடவே 2 சட்னி சாம்பார் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆனா சார் 3வது ஒண்ணு சொன்னாரு, மிளகா துவையல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாரு. அப்போ அடுத்ததான் என்ன பண்றோம்னா எகைன் நம்மளோட எதிர்பார்ப்பு இன்னொரு லெவல் எக்ஸ்டெண்ட் பண்றோம். சரி இதெல்லாம் முடிஞ்சு சார்,
இது எல்லாமே முடிஞ்சு நம்ம இது எல்லாமே சாப்பிட்டோம், நமக்கு இப்போ ஓகே வயிறு வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரப்போ அடுத்ததான் நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல ஒரு காஃபி குடிச்சா தோணுமே, இல்ல இந்த நேரத்துல ஒரு ஜூஸ் குடிச்சா தோணுமே, ஏன்னா ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோம்ல, அடுத்து அது ஜீரணமாகறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா யோசிக்க ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஜூஸ் குடிச்சிட்டேன், எனக்கு வயிறு வந்து கம்ப்ளீட்டட், எனக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து எல்லாமே முடிஞ்சு. இப்ப எகைன் என்ன பண்ணுவோம், இதோட நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. திருப்பி அடுத்த வேலைக்கான உணவை நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ காலையில எப்படி இருந்துச்சோ அதே உணர்வு தான் எனக்கு இப்பவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உணர்வுலயும் நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா சுகமா தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு அந்த வாழ்க்கையில நீங்க ஒரு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் என்னைக்கு நமக்கு உணர்வு பூர்வமா தோண ஆரம்பிக்குதோ அந்த உணர்வே நமக்கு என்ன பண்ணுன்னா நம்மளே தூங்க விடாது. இது முதல் விஷயம். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். உணர்வு இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன சொன்னாலும் சரி அதை நம்ம யோசிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஆல்ரெடி ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கோம், இந்த பாதையில இருந்து நான் அடுத்த கட்டமா நான் மேல வரணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எப்ப யோசனை வரும் அப்படின்னா எனக்குள்ள இருக்க உணர்வு தெளிவான உணர்வா இருக்கணும். அந்த தெளிவான உணர்வு இருந்தா மட்டும்தான் என்னால அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு மூவ் ஆகவே முடியும். இல்ல எனக்கு தெளிவான உணர்வே இல்லை, அடுத்தவங்க சொல்றதை மட்டும்தான் நான் நம்பிட்டு இருக்கேன், அடுத்தவங்க என்ன எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அதைத்தான் நான் நம்புறேன் அப்படின்னு மட்டும் இருந்தோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு நல்லது சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, சரின்னு தான் போவீங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சரின்னு தான் போவோம். ஏன்னா சாப்பாட்டுக்கே நம்ம அவ்வளவு எதிர்பார்க்கிறோம்ல, அதுக்குதான் நான் அந்த ஃபீட்பேக் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டேன். இப்ப நல்லா இருக்கு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு புதிய பாதையை அவங்க காட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா இல்ல அப்படின்னா நமக்கு ஏதோ பிடிக்காத விஷயத்த அவங்க செஞ்சுட்டாங்க. இல்ல எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது நமக்கே தெரியல, இருந்தாலும் பயணிப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க காட்டுற பாதையில நம்ம நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுல போக போகதான் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதுல என்னென்னலாம் இருக்கு, அதுல என்னென்ன தடங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போறோம், அதை எந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு எப்ப வரும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளாம் என்னைக்கு நடக்க ஆரம்பிக்கிறோமோ. ஏன்னா நமக்குள்ள ஒரு இருக்க உள்ளுணர்வு நமக்கு என்ன சொல்லுது, அந்த உணர்வை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமா, அந்த உணர்வு சொல்றத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு இருக்க தடைகள்ல நம்மளால ஈஸியா தாண்ட முடியும் சார். ஆனா நிறைய பேர் பண்ற தப்பே என்ன அப்படின்னா அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையே வருது. இப்போ நிறைய பேர் இங்க இருக்கிறதுலே செல்ஃப் குக்கிங்கா இருப்பீங்க. எத்தனை பேர் செல்ஃப் குக்கிங்கா இருக்கீங்க? நான் நல்லா குக் பண்ணுவேன் சார், எனக்கு தெரியும் சார். நல்லா குக் பண்ணுவீங்க, சூப்பர் சார். காஃபி மட்டும் சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ எனக்கு நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்னா அங்க ஏதாச்சும் நமக்கு ஃபீட்பேக் வருமா சார்? என்ன ஃபீட்பேக் சொன்னாலும் அது யாரை காயப்படுத்தும், நம்மளை காயப்படுத்தும். ஏன்னா நான் சமைச்சது இப்படி நானே நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு ஃபீட்பேக்குமே கொடுக்க மாட்டோம். நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம தானே சமைச்சோம், அதை நம்மளே சாப்பிடணும். அப்போ ஒரு சில விஷயத்த நம்ம வாழ்க்கையில வரும்போது அது நமக்கு எப்படி வந்தாலும் சரி அதை நம்ம அப்படியே எடுத்துக்க பழகிக்கணும். ஏன்னா அது நமக்கான வாழ்க்கை தானே, நம்மளை தேடி வந்திருக்கு. அது எப்படி வேணா வந்திருக்கலாம், இது ஒருத்தர் மூலமா வந்திருக்கலாம், இல்ல 2 பேர் மூலமாவோ அந்த வாழ்க்கை நமக்கு வந்திருக்கலாம். பட் அதை நம்ம எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா அக்செப்டன்ஸ். லைஃப் இஸ் ஆல்வேஸ் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அது எப்படி வந்தாலும் சரி எனக்கு இப்படிதான் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எனக்கு முதல்ல பிரியாணியே செய்ய தெரியாது, ஆனா நான் பிரியாணியை ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த சாப்பாடு நல்லா இருக்கான்னு யாராச்சும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், சூப்பரா செஞ்சேன். ஏன்னா என்னால விட்டு கொடுக்க முடியாதுல்ல, நம்மளால விட்டு கொடுக்க முடியாதப்போ நம்ம கூட நமக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டவங்கள நம்ம எங்கேயாச்சும் விட்டு கொடுப்போமா? அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும் சார். என் கூட இருக்கவங்க எனக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம எந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்கேன், அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சாப்பிட்டும் அது எனக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா
நம்ம என்ன நினைச்சாலும் அந்த விஷயம் நமக்குள்ள உள்ள போய்க்கிட்டே இருக்குமே தவிர நம்மளை விட்டு அதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் அது நம்மளை செய்யாது சார். இதே மாதிரிதான் நம்ம எப்படி உணவு பழக்கத்தை ஒரு உணர்வோட டேஸ்டோட சாப்பிடுறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம் சார். நம்ம வாழ்ற வாழ்க்கையை நிறைய பேர் ரசிக்கிறதா மறந்துடும். இப்போ ஒரு டிராவல் போகணும்னா அங்க என்ன பண்றோம்னா முதல்ல நம்ம சூஸ் பண்றது எந்த ஊர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிடுறோம். அந்த ஊர்ல இருக்க சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துறோம். பார்த்துட்டு அதை போறப்ப நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல சார். அந்த டிராவல் பண்ணி போறப்ப அந்த இடம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் போறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷத்தோட நம்ம அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு என் லைஃப்ல இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும், என் லைஃப்ல இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இன்னைக்கு நான் ஆபீஸ் போனேன் அப்படின்னா இந்த ஒர்க் எல்லாத்தையும் நான் இதை கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த நாளை ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே 100% சக்சஸ்ஃபுல்லா முடியும் சார். ஆனா நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஓவரா எதிர்பார்த்துறோம். காலையில போறோமா, போறப்பே நமக்கு அந்த ஒரு டல்னஸ், நமக்கு என்னன்னா இது வழக்கம் போல நம்ம பண்றது தானே, ஒரு நாளும் புதுசா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன் ஒரே விஷயத்த நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஒரு விஷயத்த இன்னைக்கு புதுசா தான் ட்ரை பண்ணுவோமே. காலையில இந்த வேலையை முடிக்கணும்னு நினைச்சது ஒரு மத்தியானத்துக்கு மேல இந்த வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்குள்ள நம்ம செஞ்சுட்டாலே நமக்கோட பாதி பேர்டன் வந்து அது குறைஞ்சிருது. அப்படி இருக்கப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணும்போது தான் அதுல என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால கத்துக்க முடியும். எல்லாரும் பண்ற காமனான விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ உருவாகும் அப்படின்னா இந்த விஷயம் எப்ப நீங்க மாத்தி யோசிக்கிறீங்களோ அப்படிங்கிறப்பதான் நம்மளால அதை உணரவே முடியுது. நேற்று நான் இதுதான் பண்ணேன். நேற்று நம்ம மேக்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் நிறைய டைம் பார்த்திருப்போம். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு 10 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 20 நாள் ஆகுது, இவ்வளவு மணி நேரம் ஆகுது. இதுவே ஒரு 20 பேர் சேர்ந்தாங்கன்னா இந்த வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாம் அதிகமா வரும். சோ இப்ப அதை யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கு, நான் இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா எனக்கு இவ்வளவு மணி நேரம் டைம் தேவைப்படும். ஆனா இதே எனக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, ஆனா அந்த விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு டைமிங் சொல்லுங்க அப்படின்னா நம்மளால டைம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு இன்னைக்கும் செய்ய முடியாது, நாளைக்கும் செய்ய முடியாது. அதே மாதிரிதான் நமக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளோட சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு நான் இவ்வளவு நேரம் தான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு டைம் வைக்க முடியுமானா கண்டிப்பா டைம் வைக்கவே முடியாது. இல்ல எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, எனக்கு இந்த விஷயம் வந்து என்னை கஷ்டப்படுத்துது, இந்த விஷயம் வந்து என்னை வந்து ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னா அந்த விஷயத்தையே நம்ம போகவே தேவையில்லை சார். அந்த விஷயத்த நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்? நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம என்னைக்குமே செய்யவே கூடாது சார். ஒரு பிடிச்ச விஷயம்னா அதுக்காக நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கலாம், எவ்வளவு நாள் வேணா நம்ம டைம் ஸ்பெண்ட்லாம். ஆனா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு என்னைக்குமே 1% கூட டைமும் கொடுத்துடக்கூடாது, நம்மளோட ஃபீலிங்ஸையும் அங்க கொண்டு போய் வச்சிடக்கூடாது. ஆகையால இன்னைக்கு எப்படி உணவும் உணர்வும் நமக்கு உள்ள இவ்வளவு ஒன்றிணைஞ்சு நம்ம பார்த்து பண்றோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கூட இருக்கவங்களையும் நம்மளை வளர்த்து விட்டவங்களையும் என்னைக்குமே மறக்காம அவங்களுக்குள்ளேயும் ஒரு உணர்வோட இந்த நாள் மட்டும் இல்லாம எல்லா நாளுமே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரிடம் இருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி சார். முனேசன் சார், பவுண்டர் சார் கேக்குதுங்களா சார்? எஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையான செஷன் சார் உங்களுடைய செஷன். அதாவது இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், தலைப்பு அந்த மாதிரி தலைப்பு சார். உணவும் உணர்வும் அப்படிங்கிறது இந்த மாசம் நான் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் பவுண்டர் சார் பேசுங்க சார் ப்ளீஸ் சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இன்றைக்கி ஒரு அருமையான செஷன் வழங்கின, நல்ல இன்ட்ராக்டிவான செஷன் வழங்கின இன்றைய பயிற்றுனர் நாமக்கலை சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஒரே நிமிஷம். சார் கொஞ்சம் மியூட் போட்டுங்க, பேசும்போது அன்மியூட் பண்ணுங்க, நாய்ஸ் வருது சைலண்டாக இருக்கும்போது. இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி, சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரத்தில் தன்னுடைய பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடித்தவர்.
இவர் ஜேசிஸில் பார்த்திங்கன்னா 2020 தன்னை இணைத்து ஜேசி நாமக்கல்லில் தன்னை இணைத்து கொண்டு 2023 வைஸ் பிரசிடென்ட் மேனேஜ்மெண்ட்டில் பொறுப்பேற்றிருக்கிறார். நாமக்கல் டவுன் லைன்ஸ் கிளப்பில் உறுப்பினராக 2019 இருக்கிறார். 2021 பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் நாமக்கல் டவுன்ஸ் லைன்ஸ் கிளப்பிலும் 2022 சர்டிஃபைட் ட்ரெயினர் ஃப்ரம் பஞ்ச்குர்ல ஆயிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜேசிஐயில் ஜோன் ட்ரெயினராகவும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் ஜேகாமில் வந்து பிஸ்னஸ் கோச்சாக ஜேகாம் வேலூர் 1.0வில் இருக்காங்க. ஸோ நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து ட்ரைனிங் ரிலேட்டடாக ஜைலா இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. பர்சனல் ஃபேமிலி பார்த்திங்கன்னா மனைவியின் பெயர் அக்ஷயா, மகன் நிஷாந்த், டாட்டர் லித்திக்ஷா. ட்ரைனிங் வந்து பஞ்ச்குர்லத்தில் சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப் மூலயமா எனக்கு பழக்கமாகி ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் நிறையா ஆர்கனைசேஷன் ரூபிகான் போன்ற ஆர்கனைசேஷனில் ட்ரைனிங் தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நற்புலரிலும் சமீப காலமாக தொடர்ந்து பயணித்துட்டு மட்டும் இல்லாமல் அவ்வப்போது வழங்கப்படும் மாதத்தின் தலைப்பின் கீழ் பயிற்சிகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்பேர்ஸ் கம்பெனியும் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அசோசியேஷன்ஸ்லேயும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகள்லையும் வகிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை சதீஷ்குமார் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்று பிறந்தநாள் சுப நிகழ்ச்சிகள் திருமண நாள் கொண்டாடும் நபர்கள் யாரும் இருக்கீங்களா? சாரி, மியூட் ஆகிடுச்சு. இன்று பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நண்பர்கள் யாரும் இருக்கீங்களா? இல்லைனா இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நபர்களுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அனைத்து நபர்களுக்கும் நற்புலரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஃபீட்பேக் சாரி சார், பிருத்திவிராஜன் சார் ஃபீட்பேக் வழங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் முதலாவதாக பிருத்திவிராஜன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். சார் உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்துட்டீங்களா? ஓகே, ரமேஷ் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு செஷன் அப்படிதான் நம்ம இதை சொல்லலாம். அதாவது எந்தெந்த உணவு வந்து உணர்வுகளை மாற்றும் அப்படின்னு நம்ம செஷன்ல இதுவரைக்கும் பார்த்தோம். இந்தந்த உணவுகள்லாம் சிறந்தது போறதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா அந்த உணவு அதை எடுத்துக்கொள்ள முறையையும் வாழ்க்கை முறையும் வந்து பின்னி ஒரு செஷன் ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. அதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா, ஒரு செல்ஃப் குக்கிங் பண்றோம், அதுல ஏதாவது நல்லது கெட்டது இருந்தா நம்ம சகிச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அடுத்தவங்க பண்ணும்போது நம்ம சகிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சமையல் விஷயத்த சொல்லி ஒரு நம்மளுடைய நடைமுறை விஷயத்தை விளக்கின விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இது ஒரு எடுத்துக்காட்டு தானே தவிர இந்த செஷன் ஃபுல்லா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நிரம்பி வழிந்தன. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன் சார். சூப்பரான ஒரு திங்கிங். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். பிருத்திவிராஜன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை உறவுகளே, ரொம்ப அருமையான செஷன். அதாவது உணவும் உணர்வும் அப்படிங்கிற டாபிக்ல வந்து உணர்வு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு சகோதரர். அதாவது எப்படி வந்து நம்ம சமைச்ச சாப்பாடு வந்து நமக்கு நல்லா இல்லை அப்படின்னா கூட நமக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். இருக்கிற பொருள்ல இது பண்ணதே பெருசுப்பா சூப்பர்ப்பா அப்படின்ட்டு நம்மளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஷோல்டர் நாமளே தட்டி கொடுத்துட்டு பின்னிட்டு நெக்ஸ்ட் டைம் சூப்பரா பண்ணிடலாம் விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டு போயிடுறோம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க அது கரெக்டா அது கோர்வையா சொன்னாரு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நமக்காக செஞ்சு அந்த உணவை கொடுக்கும்போது என்ன ஆறி இருக்குன்னு ஒரே வார்த்தையில நம்ம சொல்லிடுறோம் அப்படின்ட்டு. அது 2 விஷயம் இருக்கு சார். ஒண்ணு வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம செஞ்சது முக்கியம் இல்ல, சர்வ் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பர்ட்டியோட சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இன்டைரக்டா சொல்லியிருக்கீங்க. அது வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்கீங்க ஒண்ணு. இன்னொன்னு அப்படி இல்லைன்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஃபேமிலியில அது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம்.
நம்ம அம்மா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, எப்ப நமக்கு சமைச்சு கொடுத்தாலும் நம்ம என்ன மூமெண்ட்ல இருக்கோங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. பையன் ட்ரெஸ்ஸை போட்டான், தலையை சீவிட்டான், அடுத்து சாப்பிட உட்காருவான் அப்படின்னா கரெக்டா தோசைக்கல்ல போடுவாங்க. நீங்க சேர்ல உட்காந்துட்டு அம்மானு ஆரம்பிக்கிறதுக்குள்ள தட்டுல தோசை வந்து உட்காரும். அதுதான் வந்து கலைன்னு சொல்றது சார், உணவுங்கிற விஷயத்துல. இந்த கலை வந்து இப்ப ஹோட்டல்ல நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவன் கொடுப்பான், ஆனா நல்ல ஹோட்டல்ல கண்டிப்பா தெளிவா பண்ணுவாங்க. கரெக்டா நீங்க ஹாட்டா தான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அந்த ஒரு உணர்வு விஷயத்தை வந்து சகோதரர் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. இந்த டாபிக் வந்து ரொம்ப என்ன சொல்றது சார், ஹீரோ டாபிக். இந்த டாபிக் திருப்பி மீண்டும் ரமேஷ் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனாலதான் அந்த டாபிக் இல்லைன்னா சாப்பாடு விஷயம் இல்லையா, எல்லாரும் சொல்லும் போது இட்லி சாம்பார் அப்படின்னாவே அந்த இட்லி மேல ஊத்துற சாம்பார், அந்த சாம்பார்ல என்னென்ன காய் போட்டிருப்போம், அந்த மல்லித்தலை இருக்கிறது, அந்த தாளிச்ச கருவேப்பிலை இருக்கிறது எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். தேங்காய் சட்னி அப்படின்னாவே தேங்காய் சட்னியில் அந்த கடுகும் அந்த உளுந்து பருப்பும் அந்த கருவேப்பிலையும் அந்த முறுமுறு இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட், தேங்காய் சட்னி வாயில வச்ச உடனே கரையக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட். காஃபி அப்படின்னா யாராவது காஃபி நினைக்காம இருக்க முடியுமா? சகோதரர் சூப்பரா சொன்னாரு. அவர் காஃபின்னு சொல்ல ஒரு டைமும் ஒரு சிப்பிய நாக்குல பட்ட மாதிரி இருந்தது. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், அம்மா மாதிரி எனக்கு காஃபி போட முடியாது. அதனால நான் காஃபியை லைஃப்ல விட்டுட்டேன். டீ மட்டும் தான் லைஃப்ல நான் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். எப்போ அம்மாவை மீட் பண்றனோ, எப்போ நேட்டிவ் போறனோ, அப்போ அம்மாட்ட குடிக்கிற காஃபி மட்டும்தான். வேற எங்கேயுமே எனக்கு அந்த காஃபி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. சகோதரர் வந்து உணர்வு அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ஆப்டா சூப்பரா எடுத்து கொண்டு போயிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சகோதரரே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். ரமேஷ் சார் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். இல்லை சார், தவறாக ஹேண்ட் ரைஸ் ஆயிடுச்சு, சாரி. தேங்க்யூ சார். ராமசுப்ரமணியன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்ஸ் சார். சதீஷ் சார், இன்னைக்கு ஸ்பீச் நல்லா இருந்தது சார். நான் சொல்லணும்னு நினைச்சது வந்து ரமேஷ் சார் எல்லாமே, பிருத்திவிராஜன் சார் எல்லாமே அதை தான் சொன்னாங்க. அது என்னன்னா, இப்போ 20 நாள் இந்த செஷன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளுமே இந்த ஃபுட்டு இந்த டாபிக்ல வந்து நிறைய புதுசா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த நீங்க சொன்னீங்களா, அந்த செல்ஃபா குக்கிங் பண்றப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்போ கொடுக்குற ஃபீட்பேக்கு, மற்றவங்க சமைக்கிறப்போ நம்ம ஃபுட்டு நல்லா இல்லை, அந்த கம்பேரிட்டிவ் வந்து இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் சார். அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கம்பேரிட்டிவ். ஏன்னா நடைமுறையில் நம்ம பார்க்குறோம், ஒரு நாளைக்கு ஒரு முறைனாச்சும் என்ன ஃபுட்டு இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் நேச்சுரலாக வந்துடுது. அது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த மாதிரி அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நன்றி சார், தேங்க்யூ. தேங்க்யூ ராமசுப்ரமணியன் சார். ஆனந்தன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்பொருளை காலை வணக்கங்கள். சாருடைய இன்னைய செஷன் வந்து ரொம்ப உணவுபூர்வமாக காலையிலேருந்து அந்த கும்பகோணம் டிகிரி காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். அது அப்படியே காலையிலேயே ஒரு காஃபி சாப்பிட்டு ஆரம்பித்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அவர் அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுங்கிறத விட தன்னுடைய உள்ளத்திலிருந்து இதையெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கும் ஏற்ற மாதிரி நம்முடைய குழுவில் இருக்கக்கூடிய தாமோதரன் சாரும் பிருத்திவிராஜன் சாரும் அவர் கூட தொடர்ந்து அவரை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கேட்ட கேள்விகளை இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த காலையில் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் அவங்க ஒரு நாளினுடைய அந்த மூடே செட் ஆகுது அப்படிங்கிறத அப்படியே ரொம்ப அழகாக எடுத்துக்கணும். ஒரு நல்ல சாப்பாடு காலையில் வீட்டில் டிஃபனில் சாப்பிட்டு கிளம்புனோம்னா அன்றைய நாள் அந்த நாள் எப்படி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். அதில் பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி சரியான நேரத்தில் அம்மா எப்படி கொண்டு வந்து சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு நமக்குங்கிறது, நான் இன்னைக்கு காலையில் டிஃபன் என்ன அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் காலையில் உட்காருவோம். ஆனால் அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் முதல் நாள் நைட்டே ஆரம்பிக்குதுங்கிறது தான் உண்மை. எந்த அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதை சமைக்கிறவங்க அதுக்கு எஃபர்ட் போடுறாங்க, அவங்களுடைய எண்ணம் முதல் நாள் ஈவினிங்லேருந்தே ஆரம்பிக்குது. நாளைக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிறது இது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி அவங்களுக்கு நாம் என்ன கிரெடிட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்துக்கொண்டாரு சார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆனந்தன் சார். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். சார் நற்பொருளை காலை வணக்கம். இது சதீஷ் சார் ஆரம்பிக்கும் போதே கும்பகோணம் காஃபியை குடித்துவிட்டு அந்த அனுபவம், அந்த ருசியோடு இன்று செஷனை
கேட்கும்போது மிகவும் ரசனையாக இருந்தது. உணவு உணர்வு என்பது உணவை உணர்வோடு உண்டால்தான் அதனுடைய சுவை நமக்கு தெரியும். மிக சிறப்பு சார். உணவின் சுவையையும் இன்னும் இந்த ரமேஷ் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கை எப்படி தான் அவர் கண்டுபிடிச்சாரு தெரியல. அவர் உணவை உணர்வோடு விட்டு அவருடைய குடும்பத்தில் ரசித்து இந்த உணவை உண்டிருப்பார் என்ற ஒரு கருத்தோடு அவர் இந்த டாப்பிக்கை கொடுத்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். மிக்க நன்றி சார். இன்னும் காலையில் குடிக்கும் அந்த டிகிரி காஃபி இன்னும் நினைவில் இருக்கும். நான் இப்பொழுது அந்த அனுபவத்தோடு தங்கள் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். லக்ஷ்மி நாராயணன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய பயிற்சியாளர் சதீஷ்குமார் அவர்களுக்கு முதற்கண் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரையும் தான் பாராட்டுறோம். பட் இவரை கூட பாராட்ட வேண்டியது என்னென்னா, இவர் வந்து தொடர்ந்து நம்மளுடைய தளத்தில் பயிற்சிகளை வழங்கக்கூடியவர் தான். இருந்தாலும் கூட இத்தனை நாட்கள் இன்று வரைக்கும் கூட பயிற்சி வழங்கிய ஒரு சிலரை நான் கவனித்த வகையில் தலைப்பை உணராமல் பேசிய ஒரு சிலரை நான் கவனித்திருக்கிறேன். ஏதோ பேச வேண்டும் என்று பேசியவர்கள். பட்டு இவர் வந்து எடுத்துக்கொண்ட தலைப்பை மிக உணர்வுபூர்வமாக அணுகி இருக்கின்றார். நம்ம எல்லாரும் ஒரு ஆளை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நபர் தான் வந்து ரமேஷ் சார். நெய்வேலி ரமேஷ் சாரை நம்ம எல்லாரும் சிலாகித்து பாராட்டுறோம். காரணம் என்னன்னா, அந்த தலைப்பு, இந்த மாதம் வழங்கப்பட்ட தலைப்பை அவர் தான் எடுத்து உரைத்தார். அதை வந்து எல்லாரும் சிலாகித்து சொல்லும்போது அந்த தலைப்பை உள்வாங்கி கொண்டு மிக சிறப்பாக இன்றைக்கு நமக்கு ஒரு நல்லதொரு விருந்தை தன் வார்த்தை ஜாலத்தால் வழங்கி இருக்கக்கூடிய சதீஷ் அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த காஃபியில் ஃபில்டர் காஃபி, கும்பகோணம் ஃபில்டர் காஃபின்னு சொல்லி ஆரம்பிச்சு தொடர்ந்து பல்வேறு விதமான உணவு வகைகள், அது சுவை எந்த அளவுக்கு, அதை படைத்தவர்கள் எப்படி உணர்வுபூர்வமாக படைத்தார்கள், அதை நாம் எப்படி உணர்வுபூர்வமாக உள்வாங்கி அதை சுவைத்து ரசித்து சாப்பிட்டோம், இப்படி பல பரிணாமங்களை இன்று தனது பயிற்சி தளத்தில் தனது வார்த்தை ஜாலங்களால் வழங்கி அனைவரையும் சிலாகித்து பாராட்ட வைத்திருக்கின்றார். அதுவே அவருடைய பயிற்சிக்கான வெற்றியாக நான் கருதுகின்றேன். ஒரு சில பயிற்சியாளர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை தொடர்ந்து வழங்க முடியும். அந்த வகையில் சதீஷ்குமார் அவர்கள் நமது தளத்தில் பல தலைப்புகளில் நல்ல தகவல்களை ஈடுபாட்டுடன் வழங்கி வருகின்றார். அவரை பாராட்டி தொடர்ந்து நீங்கள் நமது தளத்திற்கு பயிற்சியாளராக வருவது இல்லாமல் பல பயிற்சியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக பயிற்சி பார்வையாளராகவும் கலந்து கொண்டு அனைவரையும் பாராட்டியும் அவருடைய பயிற்சியில் ஆதரவு அளித்தும் உங்கள் உணர்வை வெளிப்படுத்த வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மி நாராயணன் சார். ரமேஷ் சார், நீங்கள் திருப்பி அட்ரஸ் பண்ணுறீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். நன்றி சார். ஆக்சுவலி இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே உணர்வுபூர்வமாக ஒரு நாளும் நன்றி தெரிவிக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது அவங்களோட சொந்த குழந்தை மாதிரி எடுத்துட்டு நிறைய ப்ரெசன்டர்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். சிவகணி மேம், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசுகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். எல்லாரும் சொன்ன மாதிரி எக்ஸலண்டா இருந்தது. அதாவது இந்த செல்ஃப் குக்கிங் அப்படிங்கும்போது நம்ம பண்ணி நம்மளே டேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது, அது ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருப்போம் இல்லைங்களா? அது காஃபி ஆகட்டும், டீ ஆகட்டும், அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அப்பதான் அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே போகும். அந்த ஒரு கலையை வந்து நம்ம செய்யும்போது நம்ம இது கரெக்டாக பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அது கடைசியில் முடிச்சுட்டு அதை குடிக்கும்போது அது நல்லா இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் சரி, இது நம்ம பண்ணினது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடோட குடிப்போம். அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் ஒன்றுமே உணர்வுபூர்வமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமாக தான் கொடுப்பீங்க செஷனை.
எந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம், இந்த இன்னைக்கு செஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது அந்த செஷன் வந்து ஒரு வித்தியாசமான முறையில கொண்டு போறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நல்லா இருந்ததுங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனாலும் நம்ம ஃபுட்டு வந்து நம்ம இன்னைக்கு இந்த ஃபுட்டு ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம சொல்லாம இருக்கவே மாட்டோம். அந்த எண்ணம் வந்து அந்த எண்ணத்தை உருவாக்காத மாதிரி ஃபுட்டு அமையுமா அப்படிங்கிறது அது நம்மளே நம்மளுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார், வாய்ப்பிற்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி மேம், வீரசேகரன் சார் நீங்கள் அன்வைட் பண்ண பேசுகிறேன் சார். சார் கேட்குதா? வீரசேகரன் சார் உங்கள் வாய்ஸ் கேட்கல. வீரா சார் மைக் செக் பண்ணுங்க சார் ப்ளீஸ். வீரசேகரன் சார் கேட்கல சார். நெட்வொர்க் இஷ்யூவா சார், என்னன்னு தெரில. சார் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க நினைக்கிறேன் சார். நான் சுத்தமாக லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க மைக் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே சார், நம்ம நிறைவுக்கு வந்துடலாம் சார். ஓகே எஸ் வீரசேகரன் சார் ஃபீட்பேக் வந்து டைப் பண்ணி போடுவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறதுக்கு நல்ல தகவல்களை ஒரு இன்ட்ராக்டிவ் மெத்தடில் நம்ம எல்லாருக்கிட்டேயும் வழங்கின சதீஷ்குமார் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களை, இந்த காலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்ல தகவல்களை பெறுவதற்காக இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். வீரசேகரன் சார் நீங்கள் பேசுகிறீங்களா? எஸ் சார். ஹலோ, கேட்குது சார், கேட்குது, பேசுங்க சார். ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்க சார். எஸ் சார், ப்ளீஸ் சார், 100% டு யூ. அன்புகளுமைய சோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். சாருக்கு எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் ஒரு கதை சொன்னாரு, அதோட விதையும் விதைச்சாரு, நல்ல விதையும் விதைச்சாரு. அந்த கதையில உணர்ச்சி, உணர்வு, அது பொருந்திய கதை. எல்லாரும் ரமேஷ் சாருக்கு நன்றி சொன்னாங்க. அந்த நன்றி சொன்னதுக்கு அவர் ஒரு நன்றி சொன்னாரு, அதுக்காக அவருக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றின்னு வருங்கிறதுக்காக சொல்றேன். இங்க வந்து அவங்க சொன்ன மேடம் போட்ட காஃபின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம எனக்குள்ள அச்சம் என்னன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால விரைவில் அது மோடம் போட்ட காஃபி, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு இன்டர்நெட்டுக்காக ஒரு மோடத்தை போட்டு அந்த மோடம் போட்ட காஃபின்னு வந்துடக்கூடாது. எப்பவுமே மேடம் போட்ட காஃபியாவே அது இருக்கணும் அப்படிங்கறதுதான் அடுத்தது. ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடறோம்னு அது ஸ்நாக்கா மாறிடக்கூடாது, ஸ்னேக்கா மாறிடக்கூடாது. ஒரு பயிரை அவிச்சு சாப்பிட்டோம்னா, ஒரு சூப்பை போட்டு சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னோம்னா அது வந்து பாம்பா மாறிடாது, ஸ்நாக்கா மாறிடாது, ஸ்னேக்கா மாறிடாது. அது டிஃபன்ல டீயும் பண்ண சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு கூட தூங்கிடலாம். ஆனா அதோட ஃபன்னையும் சேர்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கை இனிமையா இருக்கும். இது போல பல கருத்துக்களை ஊன்றி இருக்கிற சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள். நன்றி, வணக்கம். என்ன சொல்வது என்று தெரியவில்லை, என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்று இவ்வளவு அருமையாக நிறைய விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறீர்கள். இதுதான் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு சார். தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச் லட்சுமணன் சார். நண்பர்களே, இந்த அதிகாலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷன் நாளைக்கு நல்ல நபருடன் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.